ஈரோடு மாவட்டம் அந்தியூர் தொகுதியில் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் சுற்றுப்பயணத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி உரையாற்றினார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். நம்முடைய பெண்கள், நம்முடைய சகோதரிகள் குறித்த நாளைக்கு வேலைக்கு போகணும், பணி முடிஞ்ச பிறகு வீடு திரும்பணும். பல இடத்துல பேருந்து வசதி இல்லை. இதையெல்லாம் அம்மா அவர்கள் உணர்ந்து அம்மா இருசக்கர வாகனம் மானியத்தில் கொடுத்தாங்க. திமுக ஆட்சி வந்து நிறுத்தப்பட்டது. மீண்டும் இப்பொழுது அம்மா ஆட்சிக்கு வந்த உடனே ஒவ்வொரு அம்மா இருசக்கர வாகனத்துக்கு 25,000 மானியம் 5 லட்சம் பேர் கொடுக்கப்படும். அதோட நம்முடைய குடும்ப தலைவிக்கு இப்பொழுது 1000 ரூபாய் தான் கொடுக்கிறாங்க. அண்ணா திமுக ஆட்சி வந்த உடனே 2000 ரூபாய் வழங்கப்படும். ஒவ்வொரு தை பொங்கல் போதும் தை பொங்கல் பரிசு 1000 ரூபாய் கொடுக்கப்படும். அதோட தீபாவளி என்று நம்முடைய சகோதரிக்கு பட்டு சேலை வழங்கப்படும். தாலிக்கு தங்கம் திட்டம் நிறுத்தப்பட்டது, மீண்டும் கொடுப்போம். அப்ப அந்த திருமண உதவி திட்டத்தின் கீழே நம்முடைய மணப்பெண்ணுக்கும் மணமகனுக்கும் பட்டு வேஷ்டி பட்டு சேலை வழங்கப்படும். இளைஞர்கள் வங்கியில் வாங்கிய கடன் ரத்து செய்யப்படும். அண்ணா திமுக ஆட்சிக்கு வந்த அதே போல இந்த 100 நாள் வேலை திட்டம் திமுக ஆட்சியில் சொன்னாங்க. ஆட்சிக்கு வந்தா 150 நாள் உயர்த்தப்படும். உயர்த்தவே இல்லை. பல முறை நான் சட்டமன்றத்தில் கோரிக்கை வச்சேன். தேர்தல் நேரத்தில் கொடுக்கப்பட்ட வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும் என்று திரு ஸ்டாலினிடம் நான் கோரிக்கை வச்சேன். நிறைவேற்றவே இல்லை. மத்திய அரசு சொல்லி அண்ணா திமுக அழுத்தம் கொடுத்து மத்திய அரசாங்கம் 100 நாளை 125 நாளா உயர்த்திருக்கிறாங்க. அண்ணா திமுக ஆட்சி வந்த உடனே 125 நாள் 150 நாளாக உயர்த்தப்படும். அதோட நம்முடைய ஏழை, நம்முடைய கிராமத்தில் இருக்கின்ற மக்கள், நகரத்தில் இருக்கின்ற மக்கள், ஏழை மக்கள் வீடு இல்லாம இருந்தா அண்ணா திமுக ஆட்சி வந்த உடனே அந்த ஏழைகளுக்கு கான்கிரீட் வீடு கட்டித்தரப்படும். பட்டியலின மக்கள், அருந்தியர் மக்கள், ஆதிராட மக்கள், பட்டியல் மக்கள், மலைவாழ் மக்கள், இவரெல்லாம் குடும்பத்தில் வயது வந்த பிறகு ஆண்களுக்கு திருமணமாகி தனி குடித்தனம் போனா அவர் வீடு இல்லாம இருக்கிறாங்க. அப்படி இருக்கின்ற அந்த தனி குடித்தனம் சென்ற அவர்களை கணக்கிட்டு அவர்களுக்கு தேவையான வீடுகள் கட்டுவதற்கு நிலம் வாங்கி அற்புதமான கான்கிரீட் வீடு அந்த பட்டியலின மக்களுக்கு கட்டி கொடுக்கப்படும். அதேபோல படித்த இளைஞர்கள் வேலைவாய்ப்பில் பதிவு பண்ணியிருக்கிறாங்க. அவர்களுக்கு பட்டதாரிகளுக்கு மாதந்தோறும் 2000 ரூபாய் கொடுக்கப்படும். வேலை கிடைக்கிற வரை +2 வரை படித்தவர்களுக்கு 1000 ரூபாய் மாசந்தோறும் கிடைக்கும். அதே போல திராவிட முன்னேற்ற கழகம் பல அறிவிப்புகளை கொடுத்தாங்க. 525 அறிவிப்புகள் கொடுத்தாங்க. எல்லாம் நிறைவேற்றினாங்களா? மாதந்தோறும் கேஸ் சிலிண்டருக்கு 100 ரூபாய் மானியம் கொடுக்கறாங்களா? கொடுத்தாங்களா? கல்வி கடன் ரத்து பண்ணாங்களா? நீட் தேர்வு ரத்து பண்ணாங்களா? நம்முடைய ரேஷன் கடையில் கூடுதலா சக்கரை கொடுக்கறாங்களா? கொடுத்தாங்களா? 100 நாள் வேலை திட்டத்தை 150 நாள் உயர்த்தினாங்களா? ஆக எதுவுமே செய்யல. அண்ணா திமுக ஆட்சி வந்த உடனே நானும் அரசாங்க பள்ளியிலே படித்தவன். ஆகவே நம்ம கிராமத்தில் இருக்கின்ற அரசு பள்ளியை படித்த மாணவர்கள் பெரும்பாலும் ஏழை குடும்பத்தை சேர்ந்தவர்கள், விவசாய தொழிலாளிகள். அவருடைய கனவு மருத்துவராக வேண்டும் என்று அந்த கனவை நனவாக்கின்ற விதமாக அண்ணா திமுக ஆட்சியில் 7.5% உள்ளிடஒதுக்கீடை கொண்டு வந்து சட்டம் இயற்றப்பட்டு அமல்படுத்தப்பட்டு இன்றைய தினம் 3000 பேர் அரசு பள்ளியை படித்த மாணவ மாணவிகள் மருத்துவ கல்வி கிடைச்சிருக்குது. இந்த மருத்துவ இடஒதுக்கீட்டில் இந்த மருத்துவ இடம் கிடைச்ச மாணவர்கள் மாணவிகள் சாதாரண குடும்பத்தை சேர்ந்தவர்கள். அப்படிப்பட்ட குடும்பத்தில் இருக்கிற மருத்துவ கல்வி கட்டணம் கட்ட முடியல. அதை அறிந்தவுடனே இந்த இடஒதுக்கீட்டில் இடம் கிடைத்த மாணவர்களுக்கு அந்த மருத்துவ கல்வி கட்டணத்தை அரசாங்கமே செலுத்தும் என்று நான் அரசாங்கமே அந்த மருத்துவ செலவை மருத்துவ கல்வி கட்டணத்தை ஏற்றுக்கொண்டு இன்றைக்கு 1 ரூபாய் செலவு இல்லாம அரசு பள்ளியை படிக்கின்ற மாணவ மாணவிகள்
இன்றைக்கு மருத்துவக் கல்வி கிடைச்சிருக்குது. இது அதிமுக சாதனை. இப்படி இது மட்டுமல்ல, இன்னைக்கு உணவு தானிய உற்பத்தி தொடர்ந்து 5 ஆண்டு காலம் இன்றைக்கு அதிகம் தேசிய அளவில் உற்பத்தியை பெருக்கி கிஸ் கருமான விருது பெற்றோம். உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை தொடர்ந்து 5 ஆண்டு காலம் தேசிய விருதுகளை பெற்றோம். உள்ளாட்சியில் 140 விருதுகள் தேசிய அளவில், போக்குவரத்து துறையில தேசிய விருது, அதே போல மின்சார துறையில தேசிய விருது, உயர்கல்வியிலே தேசிய விருது, சமூகத்துறையில தேசிய விருது. இப்படி சிறந்த நிர்வாகம் படைத்த அரசாங்கம் என்பதற்கு இதுதான் சான்று. இப்ப அப்படியே நடக்குது. இப்ப எல்லா அமைச்சர்களும் ஊழல், எல்லா துறையிலும் ஊழல் நிறைந்திருக்குது. இப்போ இன்றைக்கு நகர்ப்புற வளர்ச்சித்துறை, குடிநீர் வழங்கல் துறை, இன்றைக்கு இடி அமலாக்கத்துறை, மத்தியில் இருக்கிற அமலாக்கத்துறை அதை ஆதாரத்தோட கண்டுபிடிச்சு அவர் மீது எஃப்ஐஆர் போட வேணும்னு அரசுக்கு 3 முறை அறிக்கை வெளியிட்டாங்க, அறிக்கை கொடுத்திருக்கிறாங்க. இதுவரைக்கும் இந்த அரசாங்கம் எஃப்ஐஆர் போடல. ஆக எஃப்ஐஆர் நாங்க நீதிமன்றத்துக்கு போன அதிமுக சார்பாக உடனே நீதிமன்றம் உண்டான நடவடிக்கை எடுக்க வேண்டும் உத்தரவு போட்டிருக்குது. என்ன 2 வாரத்தில் ரிசல்ட் தெரியும். அந்த அமைச்சர் இங்க இருப்பாரா உள்ள இருப்பாரான்னு தெரியல. டாஸ்மாக் கடை, இன்னைக்கு டாஸ்மாக் கடையில் பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் ஒரு நாளைக்கு 1.5 கோடி பாட்டில் விக்குது இல்லைங்க. ஒரு பாட்டிலுக்கு 10 ரூபா வசூல் பண்றாங்களா? ஒரு பாட்டிலுக்கு 10 ரூபாய்னா ஒரு நாளைக்கு 1.5 கோடி பாட்டிலுக்கு 15 கோடி. நம்ம ஆளு யாரும் குடிக்காதீங்க, தப்பு. திமுக காரன் குடிக்கிறான், குடிச்சிட்டு போறான், அவன்கிட்ட தான் வசூல் பண்றான். அவங்க கட்சிக்காரங்கிட்டே வசூல் பண்ணி கொள்ளையடிக்கிற ஆட்சி திமுக ஆட்சி. 15 கோடி ஒரு நாளைக்கு டாஸ்மாக்ல மட்டும். மாசத்துக்கு 450 கோடி, வருஷத்துக்கு 5400 கோடி. இதுவரைக்கும் 24,000 கோடி ஒரு பாட்டிலுக்கு 10 ரூபா வசூல் செய்து கொள்ளையடித்த அரசாங்கம் மீண்டு வர வேண்டுமா? இன்னைக்கு டாஸ்மாக்ல முறைகேடு நடைபெற்றதா அந்த ஈடி கண்டுபிடிச்சு இன்றைக்கு வழக்கு போட்டிருக்கிறாங்க. அதுவும் நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்குது. ஆக துறை வாரியாக அனைத்து ஊழல் துறையே இல்ல. விலைவாசி உயர்வு சிந்திச்சு பாருங்க. அண்ணா திமுக ஆட்சியில என்ன விலைவாசி, திமுக ஆட்சியில என்ன விலைவாசி, அரிசி என்ன விலைன்னு பாருங்க. அண்ணா திமுக ஆட்சியில சாப்பாடு அரிசி பச்சரிசி 40 ரூபா ஒரு கிலோ, திமுக ஆட்சியில 1 கிலோ 75 ரூபாய்க்கு விற்குது. அதோட பொன்னி புழுங்கல் அரிசி அண்ணா திமுக ஆட்சியில 45 ரூபாய், இன்னைக்கு 75 ரூபாய். இட்லி புழுங்கல் அரிசி 1 கிலோ அண்ணா திமுக ஆட்சியில் 30 ரூபாய், இன்னைக்கு திமுக ஆட்சியில் 55 ரூபாய். கடல் எண்ணெய் 1 கிலோ அண்ணா திமுக ஆட்சியில் 130 ரூபாய், இப்ப 200 ரூபாய்க்கு விற்குது 1 கிலோ. நல்லெண்ணெய் 1 கிலோ 250 அண்ணா திமுக ஆட்சியில், இன்னைக்கு 500 ரூபாய்க்கு விற்குது. தோரம் பருப்பு அண்ணா திமுக ஆட்சியில் 1 கிலோ 74 ரூபாய், இப்ப 120 ரூபாய்க்கு விற்குது. உளுத்தம் பருப்பு 1 கிலோ 79 ரூபாய் அண்ணா திமுக ஆட்சியில், இன்னைக்கு 1200 ரூபாய்க்கு விற்குது. இப்படி அன்றாடு வேலைக்கு சென்று இன்றைக்கு அவர் வீட்டில் அடுப்படிகின்ற குடும்பம் பல இருக்குது. அப்படிப்பட்ட ஏழை குடும்பத்தில் எந்த அளவுக்கு விலைவாசி உயர்வு என்பதை பாருங்க. இதை கட்டுப்படுத்துறதுக்கு இந்த அரசாங்கம் எந்த நடவடிக்கை எடுக்கல. இதே அண்ணா திமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது எந்த உணவுப் பொருள் விலை ஏறினாலும் அந்த உணவுப் பொருளை விலையை கட்டுப்படுத்துவதற்கு விலை கட்டுப்பாட்டு நிதியம் ஒரு 100 கோடி ஒதுக்கி எந்த மாநிலத்தில் பருப்பு விலை குறையா இருக்குது, புளி என்ன விலை குறையா இருக்குது, அதை கொள்முதல் செஞ்சு தமிழ்நாட்டில் கொண்டு வந்து கூட்டுறவு சங்கத்தின் மூலமாக விற்பனை செஞ்சு உணவுப் பொருளுடைய விலையை கட்டுப்பாட்டில் வைத்திருந்த அரசாங்கம் அரசு. எதையாவது ஒண்ணு செய்யறியா? ஏழைகள் முழுவதும் இந்த ஆட்சியில கடுமையா பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. விலைவாசி இந்த அளவுக்கு உயர்ந்திருக்குது. மந்திரி முதலமைச்சர் கவலையில தினம் போட்டோ ஷூட், தினம் பத்திரிகை விளம்பரம், தினம் ஒரு நாளைக்கு 2 கோடி ரூபாய் பத்திரிகை விளம்பரம், 30 நாளைக்கு 60 கோடி ரூபாய் மக்களுடைய வரிப்பணம் மீனடிச்சிட்டு இருக்கிறார். இவருக்கு விளம்பரத்துக்காக அரசாங்க பணத்தை பயன்படுத்துவது கண்டனத்துக்குரியது. அது மட்டுமல்ல, இவருடைய அப்பாவுக்கு எழுதாத பேனாவை கடல்ல கொண்டு வைக்கிறதுக்கு 82 கோடி மக்களுடைய வரிப்பணத்தை எடுக்கிறார். இது நியாயமா? உங்க அப்பாவுக்கு பேனாவை நாங்க வேண்டாங்கள. உங்க ட்ரஸ்ட்ல 8000 கோடி இருக்குது. திரு கருணாநிதியுடைய குடும்பத்துடைய ட்ரஸ்ட்ல 8000 கோடி பணம் இருக்குது. அந்த பணத்தை எடுத்து கொண்டு போய் பேனா வைங்க, யாரு வேண்டாங்கல்ல. அப்புறம் இப்ப வந்திருக்கிறார் திரு ஸ்டாலினுடைய மகன் உதயநிதி, கார் பந்தயம் வேணுமா? இது தேவைங்களா நாட்டுக்கு?
அதுவும் சென்னையில முக்கியமான நகரத்தின் மைய பகுதியில் காற்பந்து நடத்துறார். பல 100 கோடி செலவு. எப்படி மக்களுடைய வரிப்பணத்தை வீணடிக்கிறார் என்பதை எண்ணி பாருங்க. ஒரு பக்கம் பேனா, ஒரு பக்கம் காற்பந்தையும் இப்படி ஊதாரித்தனமாக செலவழிக்கின்ற அரசாங்கம் தேவையா? அவ்வளவு ரத்தத்தை வீரியாய் சிந்தி உழைக்கின்ற மக்களுக்கு நல்லது செய்வதற்கு இந்த அரசாங்கத்தில் பணம் ஒதுக்கல. அவருடைய பெயர்கள் வெளியிலே வர வேண்டும், விளம்பரம் வேண்டும். அதற்காக ஆயிரக்கணக்கான கோடியை நம்முடைய வரிப்பணத்திலிருந்து செலவு செய்கின்றாங்க. இப்படிப்பட்ட ஒரு அரசாங்கம் இந்தியாவில் எங்கேயும் பார்க்கல, தமிழ்நாட்டில் தான் நாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அது மட்டும் இல்லாம இன்றைக்கு இந்த ஆட்சி வந்த பிறகு மின் கட்டணம் கிட்டத்தட்ட 57% உயர்ந்துடுது. ஆண்டுக்கு 6% மின் கட்டணம் உயர்த்துறாங்க. இன்றைக்கு நகராட்சி பேரூராட்சியில் இன்றைக்கு மின் கட்டணம் கடுமையாக உயர்ந்துட்டது. வீட்டு வரி பேரூராட்சி நகராட்சியில் 100% உயர்ந்தியாச்சு. கடை வரி 150% உயர்ந்தியாச்சு. குடிநீருக்கு வரி, இப்படி வரி மேல வரி போட்ட ஒரு அரசாங்கம் தான் திமுக அரசாங்கம் என்பதை நேரத்தில் தெரிவிக்கிறேன். கட்டுமான பொருட்கள், இந்த வீடு கட்டுறதுக்கு ஜல்லி வாங்குறவங்க தான் அதிமுக 2000 ரூபாய். இப்ப ஒரு யூனிட் 2000 ரூபாய்க்கு வித்தது. இப்ப 5500 ரூபாய் ஒரு யூனிட். எம்சாண்ட் 3000 ரூபாய்க்கு வித்தது. அதிமுக ஆட்சியில் இப்ப 6000 ரூபாய். கம்பி ஒரு டன் அதிமுக ஆட்சியில் 40,000. திமுக ஆட்சியில் ஒரு டன் கம்பி 65,000. ஒரு செங்கல் அதிமுக ஆட்சியில் 6 ரூபாய் 7 ரூபாய்க்கு வித்தது. இப்ப 10 ரூபாய் 12 ரூபாய்க்கு விற்குது. ஒரு மூட்டை சிமெண்ட் அதிமுக ஆட்சியில் 240 ரூபாய், இப்போ 350 ரூபாய்க்கு விற்குது. நீ இந்த ஆட்சி இருக்கிற வரைக்கும் வீடே கட்ட முடியாது. கனவுல நல்லா தூங்கிட்டு இருக்கும்போது அழகா கனவுல வீடு கட்டலாம், நிஜத்துல வீடே கட்ட முடியாது. அது மட்டும் இல்ல, இன்றைக்கு மத்திய அரசாங்கம் தமிழ்நாடு அரசாங்கத்துக்கு வீடு ஒதுக்குனாங்க, ஏழைகளுக்கு வீடு கட்டுறதுக்கு கொடுத்தாங்க. 3 லட்சம் வீடு கட்டல. பாரத பிரதமர் அண்மையில் மதுரையில் நடந்த எழுச்சி தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் பிரைம் மினிஸ்டர் பேசுறார். தமிழ்நாட்டு மக்கள், ஏழை மக்களுக்கு வீடு கட்டுவதற்கு நாங்கள் வீடு ஒதுக்கணும். இன்னும் 3 லட்சம் வீடு கட்டாம பாக்கி வச்சிருக்கிறாங்க. அப்படி திறமையற்ற முதலமைச்சர் தேவையா? அதோட எங்க பார்த்தாலும் கொலை, கொள்ளை, திருட்டு, வழிப்பறிவு, பாலியல் வன்கொடுமை நடக்காத நாளே இல்லை. இன்னைக்கு எல்லாம் போதை ஆசாமிகளால இந்த பிரச்சனை நடக்குது. இன்னைக்கு பாத்தீங்கன்னா நாங்குநேரியில 4 நாளைக்கு முந்தி ரோட்ல போறவங்க எல்லாம் வெட்டுறான். சிவகங்கையில நேற்றைக்கு முண்டலாம் அதே மாதிரி ரோட்ல போறவங்க எல்லாம் வெட்டி சாய்க்கிறாங்க. இப்படி சர்வசாதாரண கொலை நடக்குது. இதுக்கு என்ன காரணம்? எல்லாம் கஞ்சா போதை ஆசாமிகள். இன்றைக்கு இந்த ஆட்சி வந்ததிலிருந்து இன்று வரை போதைப் பொருள் நடமாட்டத்தை தடுக்க முடியல. ஏன்னா பாதி பேர் அந்த போதைப் பொருள் விற்பனையில் ஆளுங்கட்சி சேர்ந்தவர்கள் ஈடுபட்டு காரணத்தினால காவல்துறை அவர்களை கட்டுப்படுத்த முடியல. இதனால தமிழகத்தில் போதைப் பொருள் நடமாட்டம் அதிகமாகி இளைஞர்கள், மாணவர்கள், பொதுமக்கள் இந்த கஞ்சாவுக்கு அடிமையாகி இன்றைக்கு தமிழகத்தில் போதைப் பொருள் நிறைந்த மாநிலமா இன்னைக்கு பார்க்கப்படுகிறது. இந்த போதைப் பொருள் ஆசாமியினால்தான் இந்த கொலை, கொள்ளை, திருட்டு, வழிப்பறிவு, பாலியல் வன்கொடுமைகள் தினந்தோறும் நடந்துகிட்டு இருக்குது. ஆக இப்படிப்பட்ட அரசாங்கம் தொடர வேண்டுமா? நல்லா சத்தமா சொல்லுங்க. இப்படித்தான் இன்னைக்கு ஒரு திமுக எம்எல்ஏ அவர் ஒரு மருத்துவமனை நடத்துறார். அந்த மருத்துவமனையில் நம்முடைய பள்ளிப்பாளையத்தில் வறுமையின் காரணமாக பணத்தாசை காட்டி அவரை அழைச்சிட்டு போய் அவருடைய உடல் இருக்கிற கிட்னியை முறைகேடாக எடுத்துட்டாங்க. இன்றைக்கு திமுக ஆட்சியில் இப்படிப்பட்ட கொடுமை நடந்திருக்குது. இதை மன்னிக்க முடியுமா? ஒரு அரசாங்கத்தில் ஒரு எம்எல்ஏ, சாதாரணம் இல்ல, ஒரு ஆளுங்கட்சி சேர்ந்த எம்எல்ஏ அவருடைய மருத்துவமனையில் ஏழைகளுடைய வறுமையை பயன்படுத்தி இன்றைக்கு கொடுமையான செயல்ல அந்த கிட்னியை இன்றைக்கு முறைகேடாக எடுத்திருக்கிறாங்க. நீங்க வந்திருக்கிறவங்க எல்லாம் திமுக மருத்துவமனையில் போய் ஏதாவது ஆபரேஷன் பண்ணியிருந்தா போய் ஸ்கேன் பண்ணி பார்த்துக்குங்க. ஏன்னா உள்ள இருக்கிற உறுப்பு இருக்குதா இல்லையா?
ஈரோடு மாவட்டம் அந்தியூர் தொகுதியில் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் சுற்றுப்பயணத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி உரையாற்றிய காட்சிகளை நாம் பார்த்தோம்.